ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல 2 பெரிய தக்காளி, 3 பெரிய வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய், 5 பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதே இதே மாதிரி நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி தான் உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா வெந்துடும். அது வெந்துட்டாக்கா அதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அழகாக எடுக்கிறதுக்கு வரும் பாருங்கள். அது மாதிரி எடுத்தால் வரும். அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், அந்த இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கிறோம். தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 4-5 ஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி காஞ்ச உடனே அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை முதல்ல போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டால் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருந்தாக்கா நம்ம இது கிண்டி விடணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் புதினாவும் மல்லியும் போட்டுக்கலாம். அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பாத்திரத்தில் ஒட்டாத எண்ணெய் தனியாக அந்த மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வரும். இதெல்லாம் ஒரு 4-5 நிமிஷத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும், இந்த ப்ராசஸிங்கெல்லாம். அடுத்து நம்ம தேங்காய், அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் அப்படியே துருவி இல்லைன்னா கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அதை போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம், மொத்தத்தில் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அந்தளவுக்கு தான் ஊற்றிருக்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தால் போதும், தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்த உடனே லேசாக கிண்டி விட்டுட்டு அந்த வெந்த முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படி எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதுவும் ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடலாம். ரொம்ப நேரம் கூட வேக விட தேவையில்லை. எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். முட்டை கிரேவி அது நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பரோட்டாக்கும் தொட்டுக்கலாம். சிம்பிள் மெத்தடு, நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட் வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.